ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நட்சத்திரா சேனல். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னென்ன ட்ரை மேட்ஸ் எல்லாம் நம்ம பேபிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து மேட் வாங்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் இந்த மேட்டோட மெட்டீரியலு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிற மேட் வந்துட்டு ஒரு 2 மேட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ வந்து இது வந்து சும்மாவே நீங்கள் வந்துட்டு ஒய்ப்ஸ்லேயே வந்துட்டு மோஷன் கிட் இதில் வச்சு நீங்கள் டைப்பர் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்காக மெயின் யூஸு. ஸோ அதே மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, பேபிஸ் வந்து இதில் படுக்க வச்சு ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக சோப் போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிங்கனாவே இதாகிடும். ஸோ இது வந்து அப்சர்வ் பண்ணாது வாட்டரை. பட் ஆனால் லைட்டாக அந்த வெட்னஸ் இருக்கும். நீங்கள் போட்டிங்க, வெயிலில் போட்டிங்க இல்லை நார்மலாக நிழலில் போட்டிங்கனாவே ஒரு 1 ஹவரில் இது வந்து ட்ரை ஆகிடும். ஸோ இது என்னென்னா பிளாஸ்டிக் மெட்டீரியலுங்கிறதுனால நீங்கள் வந்து மோஷன் பட்டாலும் சரி, யூரின் பட்டாலும் சரி வைப் பண்ணி எடுத்தாவே போயிடும். ஸோ இந்த மாதிரி 2 மேட் இருந்தால் போதும். ஸோ அப்பப்போ மோஷன் ஆகும்போது நம்ம வைப் பண்ணி எடுத்துடலாம். பட் இருந்தாலுமே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்கிறது நல்லது. நான் வாஷ் பண்ணி போட்டால் கூட நம்ம வாஷ் பண்ணி போட்டிருக்க டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு மேட் வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 மேட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரை மேட்டுன்னு சொல்லி விற்கும். ஸோ இப்போ பேபிஸ் எல்லாம் வந்துட்டு தவழ்கிறாங்க அப்படின்னா, அப்போது வந்து நமக்கு ரொம்ப லென்த்தாக வேணும். ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப லாங்காக இருக்க மேட் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மேட் போட்டுட்டிங்க அப்படின்னா, அதில் வந்து அவங்க கொஞ்சம் நேரம் தவழ்ந்து விளையாடுறதுக்கு இல்லை யூரின் போயிட்டாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விட்றீங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய மேட் போட்டுட்டிங்கன்னா யூரின் போயிட்டாங்கன்னா அங்கங்கே தள்ளி தள்ளி போட்டுக்கலாம். அதாவது சின்ன பேபிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாயிட்டாங்க, அதாவது 1 to 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 4 to 5, 7, 8 மந்த்ஸ் வரைக்கும் இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே அந்த லென்த் உள்ள மேட்டு தான், ஒயிட் கலரு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதனோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் வேணும்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்த விட கொஞ்சம் சின்ன சைஸ் மேட்டு. இப்போ நம்ம ஃபீட் பண்ணுறோம், எல்லா டைமும் வந்து நம்ம டைப்பர் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஒரு சிலர் வந்து டே டைமில் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் டே டைம் யூஸ் பண்ண மாட்டாங்க, நைட் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து என்னோடய பேபிக்கு நைட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். டே டைமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டைப்பரை யூஸ் பண்ணல அப்படிங்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பில்லோலலாம் நம்ம யூஸ் பண்ணுற பில்லோவில் படுக்க வச்சு ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ட்ரை மேட்டை வந்து அது மேலே விரிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு டவலோ ஏதோ விரிச்சு போட்டுட்டு ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா, அப்போ வந்துட்டு பேபிஸ்க்கு நம்ம துணி மட்டும் கட்டி விட்றோம் அப்படின்னா, அவங்க யூரின் போனாலும் சரி, மோஷன் போனாலும் சரி, இந்த ட்ரை மேட்லேயே அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு பேபிஸை வந்து தூக்குறீங்க, ஸோ அந்த டைமில் வெறும் துணி மட்டும்தான் கட்டியிருக்கீங்க அப்படின்னா, டைப்பர்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறப்போ இந்த மாதிரி சைஸில் நீங்கள் வந்துட்டு நான் பெரிய மேட் காமிச்சேன் இல்லையா, அந்த பிங்க் கலரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட் வாங்கிட்டு, ஸோ அதை வந்து இந்த சைஸில் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, பேபிஸை வந்து இதில் படுக்க வச்சு நீங்கள் தூக்கிக்கலாம். ஸோ இதுக்கு கீழே வந்து டவல் போட்டுட்டு, அதுக்கு மேலே இந்த மேட்டை படுக்க வச்சு போட்டுட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, யூரின் போனால் இதுலேயே அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ ஒரு பேபிஸ் 1 to 3 மந்த்ஸ் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 4 to 4 யூரின்ஸ் இல்லைனா 3 யூரின்ஸ் இதுலேயே அப்சர்வ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ண போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு நிறையா மேட்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இன்னொரு சைஸ்லேயே வச்சுருப்பேன். இதுவும் வந்து பில்லோ மேலே போடுறதுக்கு தான் வச்சுக்கோங்களேன். இது வந்து நான் வச்சுருக்க பில்லோவுக்கு இது கரெக்டாக சைஸில் இருக்கும். ஸோ இதுவும் நான் பில்லோ மேலே போட்டுப்பேன். சம்டைம்ஸ் வந்துட்டு இதை வந்து நம்ம பெட்டில் போட்டுட்டு கூட பேபிஸை படுக்க வைக்கலாம். அப்படி ஃப்ரீயாக படுக்க வைக்கலாம். ஸோ மார்னிங் டைமில் கொஞ்சம் பேபிஸை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. ரொம்ப வந்துட்டு டைப்பர்லாம் போட வேண்டாம். அதே மாதிரி ஒவ்வொரு டைப்பரும் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து மினிமம் 15 to 20 மினிட்ஸ் கேப் விடுங்க. ஸோ அப்போ வந்து அவங்கள ஓப்பனாக விடுவீங்க இல்லையா? ஸோ ஓப்பனாக விடும்போது இந்த மேட்டில் கூட இந்த பிளாஸ்டிக் மேட்ஸில் கூட படுக்க வைக்கலாம். பட் இது வந்து ரொம்ப ஹீட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ட்ரை மேட்டில் படுக்க வச்சிட்டிங்க அப்படின்னா, அவங்க யூரின் போனாலும் சரி, மோஷன் போனாலும் சரி, இதுலேயே தான் இருக்கும், பெட்டில் ஆகாது. நம்ம அதுக்கப்புறம் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் காய லேட் ஆகும். இந்த பிளாஸ்டிக் மேட் வந்து சீக்கிரமாக காஞ்சிரும். பட் ஆனால் இந்த மேட் வந்து காயறதுக்கு, ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஒரு 4 ஹவர்ஸ் ஆகும் ட்ரை ஆகிறதுக்கு. நல்லா வெயில் அடிக்குதுன்னா 3 to 4 ஹவர்ஸ் ஆகும் இது வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிறதுக்கு. பட் நல்லா யூரினை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், மோஷனையும் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது பெரிய மேட்டாக வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பில்லோ வச்சு ஃபீட் பண்ணுறீங்கன்னா, பில்லோவில் வந்துட்டு நமக்கு யூரினோ மோஷனோ போகக்கூடாது. நம்ம ஃப்ரீயாக பேபிஸை விட்டுருக்கோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மேட்டும், ஸோ கீழெல்லாம் பாய் போட்டு பேபிஸை படுக்க வைக்கிறீங்கன்னா அந்த டைமில் விரிச்சு போடுறதுக்கு ஒரு மேட்டும். ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா, உங்கள் பேபிஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பெட்டில் ஆகிடும், இல்லை துணியில் ஆகிடும், பெட்ஷீட்டில் ஆகிடும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ண வேண்டியதில்லை.
ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கும் நியூ மாம்க்கும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் வந்து நான் வாங்கி உங்களுக்கு வீடியோ போடணும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அது ரிலேட்டடான வீடியோஸ் போடுறேன். ஸோ என்னோடய சேனல்லேயே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கிளாத் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு டைப்பர், அதாவது கிளாத் டைப்பர், யூஸ் அண்ட் த்ரூ டைப்பர்ஸு, என்னென்ன திங்ஸ்லாம் பேபிஸ்க்கு நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர்டாக வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேனலில் கொடுக்குறேன். ஒவ்வொரு வீடியோவாக அப்கமிங்கில் பேபிஸ் ரிலேட்டடாக தான் வரும். என்னென்ன டாய்ஸ் வாங்கலாம், ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி, எல்லா வீடியோஸும் கொடுத்துருக்கேன். போய் மறக்காமல் சேனலை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லா மேட்டோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன். எல்லாமே ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. தேங்க்ஸ்.